இன்றைய அரசியல் சூழ்நிலையை பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுத்திருக்கிற சில நடவடிக்கைகளை பற்றி ஐயா விளக்கமாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே மீண்டொரு உரையை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் ஒரு குறித்த நோக்கோடு சில செயற்திட்டங்களை வகுத்து அதன் பிரகாரம் எங்களுடைய போராட்டத்தை சரியான பாதையிலே முன்னெடுக்கிறோம் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அப்படியாக அந்த செயற்திட்டங்களை வகுக்கின்ற போது பலருடைய ஆலோசனை அவசியமாக இருக்கிறது. அவ்வப்போது நீங்கள் கொடுத்து வருகிற ஆலோசனைக்காகவும், ஆலோசனை மட்டுமல்ல, அந்த செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் செய்கிற எல்லா உதவிகளுக்காகவும் முதலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினம் ஜெனிவா நகருக்கு நான் செல்லக்கூடியதாக இருந்தது. சேனல் 4 வெளியிடுகிற அந்த நோ ஃபயர் ஜோன் என்கிற 90 நிமிட படம் அங்கே காட்டப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கு பெற்றினேன். ஜெனிவாவுக்கான இலங்கை தூதர் அந்த நிகழ்ச்சியிலே பேசினார். அவர் பேசிய பிறகு எனக்கும் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தையும் உபயோகித்தேன். அதைத் தொடர்ந்து 2 மணி நேரம் பல்வேறு நாடுகளுடைய பிரதிநிதிகளோடு ஒரு தனி அறையிலே சம்பாஷிக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பமும் கிடைத்தது. இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் எப்படியான ஒரு நிகழ்ச்சி நிரலை பின்பற்றிக் கொண்டு வருகிறது என்பதை குறித்து ஐயா சொல்ல நீங்கள் கேட்டீர்கள். தொடர்ச்சியாக எங்கள் மக்களை ஒரு அடிமைப்படுத்துகிறதான, துன்புறுத்துகிறதான ஒரு செயலை செய்து கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக சாட்சியங்களோடு சர்வதேச சமூகத்துக்கு முன்னாலே வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த துன்புறுத்தல் என்பது பெர்சிக்யூஷன் சர்வதேச சட்டத்திலே இன்றைக்கு மிகவும் மோசமான இன ஒழிப்பு என்கிற குற்றத்துக்கு அடுத்ததாக காணப்படுகிற ஒரு சர்வதேச குற்றம். ஆகையினாலே தொடர்ச்சியான முறையிலே அவர்கள் இப்படியான துன்புறுத்தலை எங்கள் மக்கள் மேலே சுமத்திக் கொண்டிருக்கிறதை நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் சில வழிகளை கவனித்திருக்கக்கூடும். அண்மை காலங்களிலே நாங்கள் போரின் இறுதி கட்டத்திலே நடந்த சம்பவங்களை மட்டும் பேசாமல் அதோடு சேர்த்து தொடர்ச்சியாக இன்றைக்கு நடந்து வருகிற துன்புறுத்தல்களை பற்றி, இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிற மனித உரிமை மீறல்களை பற்றி, ஒடுக்குதல்களை பற்றி நாங்கள் பேச ஆரம்பிப்பதை நீங்கள் கணக்கிடக்கூடும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். நேற்றைய தினம் அந்த 2 நிமிடம் கொடுக்கப்பட்ட போது நான் அதையும் சொல்லக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் போரின் இறுதி கட்டத்திலே நடந்ததாக சொல்லப்படுகிற இந்த பல குற்றச்சாட்டுகள் கட்டாயமாக விசாரிக்கப்பட வேண்டும். பாரதூரமான குற்றச்சாட்டுகள், அதற்கு ஆதாரமான பலவிதமான புகைப்படங்கள், படங்கள், வேறு பல ஆதாரங்கள், சாட்சியங்கள் முன்வைக்கப்படுகிற போது அது விசாரிக்கப்படக்கூடாது என்று எவராலும் மறுக்க முடியாது. எவரும் அது விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வார். அந்த விசாரணை ஒரு சுதந்திரமான, சுயாதீனமான விசாரணையாக இருக்க வேண்டும் என்பதையும் எவரும் மறக்க மாட்டார்கள். இந்த விடயம் சம்பந்தமாக குற்றச்சாட்டுகள் இரு தரப்புக்கு மேலே சுமத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு தரப்பினர் இலங்கை அரசாங்கம். ஆகையினாலே இந்த சுயாதீனமான விசாரணை
சுயாதீனமானதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கை அரசாங்கம் நடத்துகிற விசாரணை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது சுயாதீனமான விசாரணையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும் என்பதிலேயும் எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆகையினால் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்த 2011ஆம் ஆண்டிலே செயலாளர் நாயகத்துக்கு அறிவுறுத்தல் கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட அந்த 3 அடங்கிய குழு செய்த சிபாரிசை தொடர்ந்து சர்வதேச சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. அது தொடர்ச்சியாக இருக்கிறது. தற்போது அந்த சர்வதேச சுயாதீன விசாரணை போரின் இறுதிக்கட்டத்திலே நடந்ததாக சொல்லப்படுகிற விடயங்களை பற்றி மட்டுமானதாக இல்லாமல் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு எங்களுடைய மக்கள் மேலே சுமத்தப்படுகிற இந்த பாரதூரமான குற்றங்கள், மக்கள் மேலே இழைக்கப்படுகிற கொடுமைகள் அவற்றையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இன்றைக்கு நடக்கின்ற இந்த அத்துமீறல்கள் நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இப்படியான ஒரு சர்வதேச தலையீட்டினால் தான் அது நிறுத்தப்பட முடியும். நடந்து முடிந்த விடயங்கள் அதற்கான நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஆனால் அதே வேளையிலே தற்போது நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள் சம்பந்தமாக ஒரு அவசரத்தன்மை காணப்படுகிறது. ஏனென்றால் அது நிறுத்தப்படாவிட்டால் தொடர்ச்சியாக அந்த அத்துமீறல்கள், அந்த குற்றங்கள் மக்கள் மேலே இழைக்கப்படும். ஆகையினாலே ஒரு பாரதூரமான குற்றங்கள் நிகழ்ந்து முடிந்திருக்கின்றன, அது விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் மிகவும் அவசரமாக உடனடியாக செய்யப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் நடந்து கொண்டிருக்கிற தற்போது நடந்து கொண்டிருக்கிற அத்துமீறல்கள் நிறுத்தப்பட வேண்டும். இது சர்வதேசத்துக்கு முன்னாலே நாங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இரண்டாவதாக சர்வதேச சமூகத்தை குறித்து ஐயா பேசினார். ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அம்னஸ்டி இன்டர்நேஷனல், இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப், இவர்கள் எல்லாரும் நீங்கள் அறிந்தபடி இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிகளை வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். அவர்களுடைய அறிக்கைகளை நாங்கள் உபயோகிக்கிறோம். செயலாளர் நாயகத்துக்கு அறிவுறுத்தல் கொடுத்த அந்த குழுவினரும் போரின் இறுதி கட்டத்திலே இப்படியான குற்றங்கள் நிகழ்ந்தன, இரண்டு பக்கமும் இந்த பிழைகளை, இந்த குற்றங்களை இழைத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இரண்டு பக்கத்தினருக்கும் எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த விடயத்திலே ஏன் சர்வதேச சமூகம் நாங்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கையை ஏற்க வேண்டும்? சர்வதேச சமூகம் தமிழ் மக்களுடைய சார்பிலே இருந்து கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது சிங்கள மக்களுக்கு எதிராகவோ ஏன் செயற்பட வேண்டும்? சர்வதேச சமூகம் ஒரு நாளும் அப்படியாக ஒரு பக்கத்திலே சார்ந்து இன்னொரு மக்களை பகைக்கிற தொழிலை செய்ய மாட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு ஆதரவாக இதை முன்னெடுப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. அதை என்னவென்று சொன்னால் உண்மை அறியப்பட வேண்டும், நீதி நியாயம் சேர்க்கப்பட வேண்டும். நீதியின் அடிப்படையில் நடப்பது அநியாயம், நடந்தது அநியாயம், அது யார் செய்தார்கள் என்பதிலே இல்ல கேள்வி. யார்தான் செய்திருந்தாலும் அதை மூடி மறைக்க கூடாது. அது வெளியே கொண்டு வரப்பட வேண்டும், உண்மை புலப்பட வேண்டும். அந்த உண்மையின் அடிப்படையிலே மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு அடிப்படையிலே தான் நாங்கள் இன்றைக்கு சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவை இவ்வளவு எங்களுக்கு பின்னாடி நாங்கள் திரட்டி வைத்திருக்கிறோம். நியாயம் செய்யப்பட வேண்டும், நீதி செய்யப்பட வேண்டும்
அது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தெரிந்திருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதற்கு உடந்தையாக இருந்தது. ஆனபடியினாலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மிகவும் நியாயமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்லுகிற ஒருவரான டாக்டர் ஜெஹான் பெரேரா நாளை வரப்போகிற பத்திரிகையிலே ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதை குறித்து என்னுடைய கருத்தை கேட்டிருக்கிறார். நான் சொன்னேன், ஒரு விடயம் நடக்கிறது என்பது தெரிந்தால் மட்டும் அது குற்றமாகும். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அது உடந்தையாக இருந்தது என்று சொல்லப்படவில்லை. தமிழ் தேசிய ஆனால் நான் முதலாவதாக சொன்ன வேலை என்னவென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு குற்றத்தை செய்தது என்று நிரூபிக்கப்படக்கூடுமாக இருந்தால் அதுவும் விசாரிக்கப்பட வேண்டும். ஒரு குற்றச்சாட்டுக்குமாக இருந்தால் விசாரிக்கப்படலாம். ஆனால் ஒரு விடயம் நடக்கிறது, அது எனக்கு தெரிந்திருந்தபடினாலே நானும் அதற்கு உடந்தை என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு பதிலை சொல்லியிருந்தேன். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீதியை கேட்கிற போது, நியாயத்தை கேட்கிற போது உடனடியாக கேள்வி வரும். அந்த நீதி நியாயம் நீங்கள் கேட்பது மற்றவர்களுக்கு எதிராகவா அல்லது உங்களுக்கு எதிராகவும் நீங்கள் உங்களை திறந்து விசாரிக்கப்படுவதற்கு நீங்கள் தயாராகத்தான் இருக்க வேண்டும். எந்த சர்வதேச சமூகத்துக்கு முன்னாலேயும் நாங்கள் சென்று எங்களிலே எந்த விதமான குற்றமும் கிடையாது, எங்களிலே இல்லாமல் இருந்தாலும் கூட, ஆனால் குற்றச்சாட்டு இருந்தால் தாராளமாக விசாரியுங்கள். குற்றம் இழைக்கப்பட்டதாக ஒரு சுயாதீன சர்வதேச விசாரணை காரணமாக இருந்தால் அவர்கள் செய்த சிபாரிசுக்கும் நாங்கள் தலைவணங்க தயாராக இருக்கிறோம். அப்படியான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அரசாங்கத்திற்கும் விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்ட ஒரு போராட்ட குழுவுக்கும் இடையிலே பல வேறுபாடுகள் உண்டு. அரசாங்கத்தின் பொறுப்பு மிகவும் கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. நாங்கள் அரசாங்கம், எல்லா மக்களுடைய அரசாங்கமும் நாங்கள் தான் என்று சொல்லுகிற காரணத்தினாலேயே அந்த பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது. ஆகையினாலே அரசாங்கத்தினுடைய பொறுப்பும் மற்ற தரப்பினுடைய பொறுப்பும் ஒரே மட்டத்திலே இருக்கிறது என்று எவரும் சொல்ல மாட்டார்கள், நாங்களும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது இந்த மட்டத்திலேயும் அப்படியான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. அரசாங்கத்துக்கான பொறுப்பு கூடிய பொறுப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அதே வேளையில் தமிழ் மக்கள் என்ற எங்கள் மேல் கேள்விகள் வித்தியாசமான கேள்விகளாகத்தான் இருக்கும். நாங்கள் நீதியை கேட்கிற போது, நாங்கள் நியாயத்தை கேட்கிற போது எப்படியானதை நாங்கள் கேட்கிறோம்? மற்றவர்களை கண்டிப்பதற்கான நீதியை கேட்கிறோமா, அல்லது உண்மையை வெளிக்கொண்டு வருகிற எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் கேட்கிறோமா என்ற கேள்வி தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்கும். தமிழ் மக்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் சரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு தேவை ஆன காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் இப்பொழுது கடந்து வருகிறோம். நாங்கள் உணர்ச்சிகளின் அடிப்படையிலோ அல்லது அவசரமாகவோ செயற்படாமல் நிதானமாக சரியான விதத்திலே சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர்களாக மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவு இருக்க வேண்டுமாக இருந்தால் இத்தனை துன்பங்களையும் எங்களுடைய மக்கள் அனுபவித்தது மட்டுமல்ல, தொடர்ச்சியாகவும் அனுபவித்துக் கொண்டிருப்பதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமாக இருந்தால் பல ஆண்டுகளாக 60 வருடங்களுக்கு மேலாக எங்களுக்கு என்று இருந்திருக்க வேண்டிய அந்த அரசியல் களத்தை, அந்த அரசியல் களம் எங்களுக்கு மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலைமை மாற வேண்டுமாக இருந்தார். இந்த நிலையிலிருந்து நான் எங்களுடைய மக்கள் மீண்டெழுந்து தங்களை தாங்களே
சுயமாக ஆளக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக வேண்டுமாக இருந்தார், அதற்கான நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தார், நாங்கள் செயற்படுகிற முறைகளும் நாங்கள் எடுக்கிற நிலைப்பாடுகளும் சர்வதேசத்தின் கண் முன்னாலே நியாயமானதாகவும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதாகவும் எல்லா மக்களாலேயும் இது உண்மையான நீதியான ஒரு நிலைப்பாடு வர்ணிக்கப்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு திசையிலே நாங்கள் காலெடுத்து வைப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய போராட்டத்திலே நாங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏனென்றால் சத்தியம் ஒருபோதும் அழியாது, உண்மையை ஒருபோதும் மறைக்க முடியாது. சத்தியத்தின் பால், நீதியின் பால், உண்மையின் பால் நாங்கள் நிற்போமாக இருந்தால் அதன் அடிப்படையிலே எங்களுக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். பலவிதமான விடயங்களை பற்றி பேசுமாறும் கேள்விகள் அனுப்பப்படுகின்றன. காணி விடயம் சம்பந்தமாக சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள். அதிலே நிலம் மிகவும் முக்கியமான வகை வருகிறது. நாங்கள் தொடர்ச்சியாக சரித்திரபூர்வமாக வடக்கு கிழக்கிலே வாழ்ந்து வந்தவர்கள். ஆகவே வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கிற நிலங்களை ஏதாவது ஒரு முறையிலே ஆக்கிரமித்து விட்டால், எங்களுடைய இருப்பை தகர்த்து விட்டால் அரசாங்கத்தின் நிகழ்ச்சிகள் மிகவும் வேகமாக முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆகையினால்தான் பல இடங்களிலே இந்த காணி பிரச்சனை, காணி அல்லது நிலம் சம்பந்தமான விடயத்தை அரசாங்கம் பல்வேறு வேலை திட்டங்களை கொண்டு வருகிறது. அதன் ஒரு படியாகத்தான் வடக்கு கிழக்குக்கென்று ஒரு சுற்று நிறுவனம் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு அது தெரிந்திருக்கும். அதை நாங்கள் நீதிமன்றத்திலே சென்று அதை காட்டு நிறுத்தினோம். அது சட்டபூர்வமற்றது என்று சட்டமா அதிபரே ஏற்றுக்கொண்டு அந்த சுற்று நிறுவனத்தை இப்பொழுது மூல பெற்றுவிட்டார். ஆனால் மூல பெற்றது மட்டும்தான். இது சரியான முறையிலே நாங்கள் இன்னொரு திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கார்கள். சரியான முறையிலேயே கொண்டு வருவோம்னு சொன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி வரப்போகுது. இன்னும் ஒன்று வரப்போகுது. அவதானமாக இருக்க வேண்டும். வருகிற போது அதனை ஆராய்ந்து பார்த்து அதிலே எண்ணத்தை அடைய நினைக்கிறார்கள். வெளிப்படையாக நல்லதாகத்தான் இருக்கு. ஆனால் எண்ணத்தை அடைய நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரதம நீதியரசனுடைய விஷயத்தை பற்றி ஐயா சொன்னார். திவிநகம அல்லது வாழ்வின் எழுச்சி என்ற அந்த சட்டம் மூலம் சம்பந்தமாக மட்டுமல்ல, அதற்கு முன்னதாகவே இன்னும் 2 சட்ட மூலங்கள் உயர் நீதிமன்றத்தினாலே நிராகரிக்கப்பட்டன. அதிலே ஒன்று நாடும் நகரமும் அபிவிருத்தி சட்ட திருத்தம். அது சின்ன ஒரு திருத்தம். ஆனால் அது நிறைவேற்றப்பட்டிருந்தால் தனியார் காணிகள், நாட்டிலே எந்த பகுதியிலே இருக்கிற தனியார் காணிகளையும் அரசாங்கம் தன்னுடைய தேவைக்கு உபயோகப்படுத்தலாம் என்று ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருகிற சட்டம். அதையும் நாங்கள் தான் நீதிமன்றத்திலே அதற்கு சவால் கொடுத்தோம். காணி அதிகாரம் 11ஆம் திருத்தத்திலே மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த சட்டத்தை இலங்கை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்கு முன்னதாக சகல மாகாணங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதன் பிரகாரம் அது மாகாணங்களுக்கு சபையிற்கு அனுப்பப்பட்டது. கிழக்கு மாகாண சபை அதற்கு அனுமதியை கொடுத்தது. பிள்ளையான் தலைமையிலான கிழக்கு மாகாண சபை அதற்கான அனுமதியை கொடுத்தது. ஆனால் வடமேல் மாகாணமும் வட மத்திய மாகாணமும் அதற்கான அனுமதியை மறுத்தது. ஆகையினாலே அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படவில்லை. உள்ளூராட்சி மன்றங்கள் சம்பந்தமாக
என்று நாங்கள் வாதிட்டோம். நீதிமன்றங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு அதுவும் அவர்களாலே நிறைவேற்றப்பட முடியாமல் போனோம். அதற்கு பிறகுதான் இந்த திவ்யநாயகம் என்ற சட்டம் மூலம் வந்தது. அதிலேயும் அதே நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்தோம். நீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு சார்பானதாக அமைந்தது. ஆனால் அது 8 மாகாண சபைகள் அதை நிறைவேற்றலாம் என்று சொல்லி தன்னுடைய மாகாண சபையிலே தீர்மானங்களை எடுத்தார்கள். வடக்கு மாகாண சபை இல்லாத காரணத்தினாலே ஆளுநர் இது வடமாகாணத்தின் சார்பிலே இது நிறைவேற்றப்படலாம் என்று அவரும் சம்மதத்தை கொடுத்தார். அந்த அடிப்படையிலே 9 மாகாணங்களும் இதற்கான இணக்கத்தை தெரிவித்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலே திரும்பவும் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தார்கள். அதிலேதான் நாங்கள் திரும்பவும் ஆளுநருக்கு, ஜனாதிபதியினாலே நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு, நிறைவேற்று அதிகாரத்தை மட்டும் கொண்ட ஆளுநருக்கு சட்டவாக்க அதிகாரத்தினாலே சட்டவாக்க அதிகாரத்தை உபயோகித்து கொடுக்க வேண்டிய இணக்கத்தை அவராலே கொடுக்க முடியாது என்று வாதிட்டோம். நீதிமன்றம் அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டது. அதைத் தொடர்ந்துதான் பிரதம நீதியரசரை பதவி விலக்குகிற செயற்பாட்டிலே அரசாங்கம் இறங்கினதை நீங்கள் பார்ப்பீர்கள். பிரதம நீதியரசுடைய பதவி விலக்கல் சம்பந்தமாக நாட்டிலே ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வெறுமனை தமிழர்களுடைய விடயம் என்று நாங்கள் அது நீதியின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில் நாங்கள் வாதிட்டு வென்றால் வெல்லாமல் விட்டால் என்ன செய்தாலும் மற்ற நாட்டிலே, மற்ற சமூகத்திலே அவ்வளவாக அது தெரிவதும் இல்லை. ஆனால் பிரதம நீதியரசருக்கு இப்படியாக ஒரு அநீதி இழைக்கப்படுகிறதை நாட்டில் எல்லா மக்களும் சரியான விதத்திலே அவதானிக்கிறார்கள். அந்த விடயத்தை சர்வதேச சமூகத்துக்கு அல்லது சர்வதேச மட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது அவர்கள் நிலைப்பாடாக இருந்தது. அதற்கு முன்னர் சென்ற வருடம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற போது சிங்கள மக்கள் மத்தியிலே பெரும்பாலானவர்கள் உள்வீட்டு பிரச்சனையை வெளியே கொண்டு போவது தேச துரோகம் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தார்கள். ஆனால் பிரதம நீதியரசுடைய விடயம் வந்தவுடனே அதனை சர்வதேச சமூகத்தில் எடுத்துச் செல்வதற்கு அவர்களே தயாராக இருக்கிறார்கள். ஆகையினால இந்த முறை நான் புறப்பட்டு வருவதற்கு முன்னர் பல சிங்கள நண்பர்கள், பல சிங்கள சட்டத்தரணிகள், ஜனாதிபதி சட்டத்தரணிகள் என்னோடு தொடர்பு கொண்டு பல சாட்சியங்கள், எங்களுக்கு தேவையான விடயங்கள், இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், இதையும் போய் சொல்லுங்கள் என்று தாங்களாகவே வலிந்து பல விடயங்களை என்னிடத்திலே சொன்னார்கள். அதிலே ஒரு விடயத்தை நான் அன்றைக்கு தமிழர் பேரவை கூட்டத்திலே பேசியும் இருந்தேன். அவையில் நாட்டிலே உள்வீட்டு பிரச்சனையை வெளியே கொண்டு போவது பிழை என்கிற எண்ணம் இப்பொழுது மாறி இருக்கிறது. அடிப்படையான காரணம் பிரதம நீதியரசருடைய பதவி. அதிலே எங்களுடைய ஈடுபாடு மிகவும் ஆழமானதாக இருந்ததை நீங்கள் பலர் அவதானித்தீர்கள். ஐயா பாராளுமன்றத்தில் உள்ளே இருந்தார். நான் பல வழக்குகளுக்கு தொடர்ந்து புதிதாக நியமிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற பிரதம நீதியரசுடைய நியமனம் தவறு என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கு சம்பந்தமாகத்தான் நான் உடனடியாக நாளைக்கு சில வகைகள் என்றால் செவ்வாய்க்கிழமை அந்த வழக்கு விசாரிக்கிறது. இந்த கருமங்களை நாட்டு மக்களுடைய மற்ற விடயங்கள் சம்பந்தமாக, நியாயமான நிலைப்பாடுகள் சம்பந்தமாக எங்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இதில் ஈடுபடுகிற போது எனக்கு பல செய்திகள் வரும். பலர் எழுதியிருந்தார்கள், இதிலே இந்த நேரத்தை மெனக்கெடுத்தீர்கள், எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை பாருங்கள், என்ன பிரதம நேரத்தில் வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். முறையாக இங்கே இல்லாமலே இருந்து என்னுடைய சொந்தக்காரன் சில பேரை எழுதிட்டார்கள். நாங்கள் இதற்கு மேலாக கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். மாத்தளையிலே எலும்பு கூடுதல் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. 88-89 ஆண்டிலே தேவிப்புக்கு
ராட்சச பயங்கரவாதம் கட்டமைக்கப்பட்ட போது 2 வருட காலத்திலே 68,000 சிங்கள இளைஞர்கள் கொல்லப்பட்டார். 2 வருட காலத்திலே 88ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டிலே 68,000 சிங்கள இளைஞர்கள் நீதி விசாரணை இல்லாமல் கொல்லப்பட்டார். அதிலே ஒரு அம்சமாக 200 உடல்கள் உதைக்கப்பட்ட ஒரு இடம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஜேவிபி இது விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விட்டார்கள். நாங்கள் இது விசாரிக்கப்பட வேண்டும். மாக்களையே எலும்பு கூடுதல் கண்டுபிடிக்கப்பட்டது விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும்போது சிலர் எனக்கு செய்தி இருக்கிறார்கள், முள்ளிவாய்க்கால பற்றி கேட்காம மாக்கலை பற்றி கேட்கிறீங்க. முள்ளிவாய்க்கால நாங்கள் எப்பவும் கட்டுக்கொண்டுதானே இருக்கிறோம். ஆனால் மாக்கலையிலேயே இருக்கிறது விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு நாட்டுக்குள்ளே பெரும்பாலான மக்கள் இப்பொழுது ஆமோதிப்பார், அதற்காக எழுதுவார். அப்பொழுது நாங்கள் மாக்கலையில மட்டும் நடக்கிறதா முள்ளிவாய்க்காலில் நடக்கிறது என்றது அவர்கள் கேட்டால் அதற்கு மரபணு சொல்ல முடியாது. அவர்களும் முள்ளிவாய்க்காலையும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாடு வரும். இலங்கையிலே ஒரு நாளைக்கு 5 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் ஒரு புள்ளி விவரம். அது வந்தவுடனே பெண்கள் அமைப்புகள் எல்லாம் பெரிய கோஷம் எழுப்பி கொழும்பிலே லிண்டன் சதுரங்கத்திலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். நானும் போய் அந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு வைக்கிறேன். சிலர் உடனடியாக கேள்வி கேட்டார்கள், தமிழ் பெண்கள் கற்பழிக்கிறதை பற்றித்தானே நீங்க பேச வேண்டும், அதுல போய் யாராயிருந்தாலும் கற்பழிப்பென்ற அதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஆனால் அது ஒரு பக்க விளைவும் இருக்கிறது. அந்த பெண்கள் அமைப்புகளிலே நான் இப்பொழுது கேட்கலாம், ஒரு நாளைக்கு 5 பேர் தானே நாடு முழுவதும் இருக்கிற முடிவு வரும். ஆனால் நாட்டில் சில இடங்கள்ல ஒரு நாளைக்கு 10-15 நடக்குது. அதுக்காக நீங்கள் குரல் கொடுப்பீர்களா இல்லையா? அவர் குரல்படுத்தி ஆக வேண்டும். ஆகையினாலே நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து செல்லுகிற போது நீதியின் அடிப்படையிலே சில நிலைப்பாடுகளை எடுக்கிற போது அதற்கான ஆதரவு சிங்கள மக்களிடத்திலே இருந்தும் வருவிக்க வேண்டிய விதமாக நாங்கள் செயற்பட வேண்டும். சர்வதேச சமூகத்திலே இருந்தும் அந்த ஆதரவு நீதியின் அடிப்படையிலே, நியாயத்தின் அடிப்படையிலே அந்த ஆதரவு எங்களுக்கு வருவிக்க வேண்டிய ஒரு கடமை எங்களிடத்தில் இருக்கிறது. அப்படியாக நாங்கள் முன்னேறுகிற போது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய நிலைப்பாடு வரும். இதோடு ஒன்றையும் பதினெட்டு கொண்டு தான் நிறைய நேரம் போகும். ஏதாவது விசேஷமான கேள்விகள் இருந்தால்